இந்த மார்ச் மந்தில் தேவையான ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸாம் டென்ஷன். என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி இந்த டைமில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. அண்ட் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அது நீங்கள் பண்ணாலே இந்த கம்ப்ளீட் எக்ஸாம் டென்ஷனை உங்களுக்கும் உங்கள் பசங்க 2 பேரோட மைண்டில் இருந்துமே நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எனர்ஜியால் கனெக்ட் ஆகிருக்கோம். நம்ம எல்லோரும் சொல்லும்போது நம்ம ஃபேமிலியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி காலையில் ஸ்கூலுக்கு பரபரப்பாக கிளம்பும் போது மொத்த வீடுமே பரபரப்பாக ஓடிட்டுருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆங்ஸைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஒரு மாதிரி டென்ஷனாக நீங்கள் பசங்க எப்படி படிப்பாங்களோ, இல்லைனா அவங்க படித்ததெல்லாம் ஞாபகம் வருமா, இந்த மாதிரி நீங்கள் டென்ஷன் எடுத்துக்கும் போது அந்த டென்ஷன் கண்டிப்பாக நமக்கும் தெரியாமல் நம்ம பசங்களுக்கும் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகிறதும் ரொம்ப அதை பற்றி யோசிக்கிறதும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் பசங்களை இந்த டைமில் ரொம்ப நம்பணும். அவங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்களாங்கிறத பாருங்கள். அண்ட் அவங்கக்கிட்ட திருப்பி போய் படிச்சிட்டியா, இன்றைக்கி ஏன் படிச்சிட்ட, இன்றைக்கி எவ்வளோ நேரம் படிச்சிக்க, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி அந்த கான்வர்சேஷனை கொண்டு போங்க. இன்றைக்கி உன்னோட படிப்பில் ஏதாவது நான் சப்போர்ட் பண்ணணுமா, காலையில் ஒன்று சீக்கிரமாக எழுப்பணுமா, இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அவங்க படிச்சிட்டிங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்து போய் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி பண்ணுறீங்கன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் கான்வர்சேஷனாக ஃபாலோ அப்பாக இல்லாமல் இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். அண்ட் ரொம்ப முக்கியமான 3வது விஷயம், இதை கண்டிப்பாக கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். நம்ம பசங்க படிக்கும்போதும் சரி, அவங்க எக்ஸாம்ஸ்க்கு போகும்போதும் சரி, அவங்க எக்ஸாம்லேருந்து வர்ற வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்த உடனே இன்றைக்கி என்னென்ன கொஷின்ஸ் வந்தது, நீ படித்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்ததா, அதை எழுதுனியா, எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தியா, இந்த மாதிரி அந்த 3 ஹவர்ஸும் அந்த பசங்களை விட பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் உங்கள் பசங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புங்க. அண்ட் அதுக்கான எஃபர்ட்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பசங்களும் பண்ணியிருக்காங்கன்னும் போது அதுக்கான அவுட்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பசங்க ஒரு எக்ஸாமை நல்லா எழுதின மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம தினமும் சாமி கும்பிட்ற மாதிரி உங்கள் பசங்க எக்ஸாம்ஸ் போகிற அன்றைக்கும் சரி, இல்லை நடுவில் இருக்கிற டேஸ் அப்பையும் சரி, உங்கள் பசங்க ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே கான்ஃபிடெண்ட்டாக போகிற மாதிரியும் அண்ட் அவங்க அங்கே ரொம்ப சந்தோஷமாக அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரியும் உங்ககிட்ட ஹாப்பியாக ஷேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் படித்த எல்லா கொஷின்ஸும் வந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது, நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை கண்டிப்பாக ஒரு செக் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் சாமி கும்பிடும்போது. அப்போ தான் நம்ம மறக்காமல் இருப்போம். இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மூலிமா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் பசங்களுக்கு ஏற்றுறதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ண போகிறதில்ல, நல்ல பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம பசங்களுக்கு உருவாக்கி கொடுக்கவும் முடியும். ஸோ இந்த மார்ச் லெட்ஸ் ஃபேஸ் எக்ஸாம்ஸ் வித்தவுட் எனி டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all. Thank you.